எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். கடுகிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் எண்ணெய். இந்த எண்ணெய் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதா? இதோட பயன்பாடு குறித்து பேசுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. இந்தியாவில் வடக்கு பகுதி மாநிலங்கள், வடகிழக்கு பகுதி மாநிலங்கள், அசாம், வெஸ்ட் பெங்கால், அந்த பக்கம் பங்களாதேஷ் தனி நாடு, பொதுவாக வட இந்தியாவில் அதிகமாக இந்த மஸ்டர்டு ஆயில், கடுகு எண்ணெய் பயன்படுத்தப்பட்டு வருது தாங்க. அதில் சந்தேகம் கிடையாது. நம்ம ஊரில் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. இதுக்கு ஆரோக்கிய நன்மைகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது, இப்போ கடுகுல 30% எண்ணெய். இந்த எண்ணெய் 100 ml இந்த எண்ணெய் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 100 ml உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கலோரிகளோட அளவு 884 கலோரி. பயங்கரமான, எல்லா எண்ணெய்க்குமே கலோரி தான். அதே மாதிரி இதுக்குமே அதிகமான கலோரிகள் இருக்குது. கூடவே சத்துக்களும் இருக்குது. உடம்பில் வீக்கம், அலர்ச்சி, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது. வலிகள் இருக்கக்கூடிய இடத்துல தடவலாம். தோள்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. கிருமிகள், மைக்ரோபியல் குரோத்தை தடுக்கக்கூடியது. ஒரு ஆன்டி மைக்ரோபியல் பண்புகளை கொண்டது. இந்த எண்ணெயில் 100% நம்மளுக்கு கொழுப்பு தான், ஃபேட்டு தான். அதில் 11% சேச்சுரேட்டட் கொழுப்பு. மீதி இருக்கக்கூடிய சதவிகிதம் எல்லாமே மோனோ அன்சேச்சுரேட்டட், பாலி அன்சேச்சுரேட்டட்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்ல கொழுப்புகள் தான். மேலும் இந்த எண்ணெயில் பல்வேறு வகையான சத்துக்கள் இருக்குது. ஓகே டாக்டர், அப்போ நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? இல்லைங்க, இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அதாவது இந்த எண்ணெயோட பயன்பாடு இப்போ யூஎஸ் போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரியில் தடை செய்யப்பட்டுள்ளது. எதனால் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா, இந்த எண்ணெயில் ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு விஷயம் இருக்குங்க. எருசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த எருசிக் ஆசிட் 42% நம்மளுக்கு கடுகு எண்ணெயில் இருக்குங்க. அதாவது மொத்த கொழுப்பில் 2%க்கும் மேலே இந்த எருசிக் ஆசிட் இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எருசிக் ஆசிட் அப்படிங்கிறது ஒரு விதமான டாக்ஸிசிட்டி, நச்சுத்தன்மை பண்புகளை கொண்டதாக இருக்குது. அப்படிங்கிறதுனால தடை செய்யப்பட்டுள்ளதாக இருக்குது இந்த மஸ்டர்ட் ஆயில் யூஎஸில். இதோட பயன்பாடு அப்படிங்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு தாளிக்கிறதுக்கு, சேலடு, இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல தாராளமாக இதை பயன்படுத்தலாம். ஆனால் பொரிக்கிறது, வறுக்கிறது அதெல்லாம் இந்த கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது கிடையாது. அப்படிங்கிறது தான் ஓவரால் ரெக்கமெண்டேஷன். அதனால் பல நன்மைகள் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வாங்கி சமையலுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கடுகு எண்ணெய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக பயன்படுத்துங்க. இதில் எருசிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் அது நல்லது கிடையாது. பொதுவாக உடம்பின் மேற்புறத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு இப்போ கோகோனட் ஆயில், இப்போது தேங்காய் எண்ணெயோடு சேர்ந்து கொஞ்சமாக கடுகு எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஒரு கேரியர் ஆயில்னு சொல்லுவோம். அதை நம்ம தோள்களுக்கு அப்ளை பண்ணுறது, வலி இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணுறது, முடிக்கு அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே நல்லது. பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. இதில் இருக்கக்கூடிய எண்ணெயில் இருக்கக்கூடிய சில நுண் சத்துக்கள்லாம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது தோள்களுக்கு. எருசிக் ஆசிட் தோள்கள் வழியாக உள்ளே பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாது. அதனால் கடுகு எண்ணெய் மசாஜிங்க்கோ, முடிக்கோ, ஃபேஸ் மாஸ்க்காகவோ, ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கோ எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம பெரிய லெவலில் உடம்பில் உள்ளே எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக நிறைய எண்ணெய்கள், மற்ற எண்ணெய்கள், சூரியகாந்தி எண்ணெய்கள், செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய்கள் போன்ற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? எண்ணெயோட பயன்பாடு பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய், இதெல்லாம் ஒவ்வொரு விதமான எண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உடலுக்கு அது நல்லது. கடுகு எண்ணெய் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம்.